அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட உள்ளங்களை பண்படுத்திக் கொள்வதும் மறுமைக்காக அந்த உள்ளங்களை தயார்படுத்துவதும் ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அது உலகத்தில் ஆண் பெண், கருப்பர்கள், வெள்ளையர்கள், அரபிகள், அஜமிகள், படித்த படிக்காத அனைவர்களுக்கும் இந்த ஜமான்ல மிகப்பெரிய தேவையாக எங்களோட உள்ளங்களை பண்படுத்திக் கொள்ளும். உள்ளங்களை பண்படுத்துறது ஏனென்றா, இந்த உலகத்தில் எதனால நாங்கள் புழைச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்களால நாளை மறுமையில வாழ்றதுக்கு இயலாது. துனியாவில் நாங்கள் கொஞ்சமாவது பெருமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று பணத்தால, இன்னொன்று எங்களோட இருக்கிற ஆட்களால். சிலவங்க அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை, அவங்களோட வீட்டை, அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை, அவங்களோட வருமானங்களை நினைச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் அப்படி அவங்களோட வாழ்க்கை போகும். எங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு காணி இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு வயது இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஊடி இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு நகை இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிற தொழில் இருக்குது, இதை நினைச்சும் பேசியும் அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. இன்னும் சிலர் எடுத்தா அவங்களோட குடும்பத்தோட பெருமையை நினைக்கிறாங்க. என்ன வாப்பா இப்படி, என்ன நாணத்தமிழ்மார் இப்படி, எங்க உம்மா இப்படி, நாங்க இப்படிப்பட்ட ஃபேமிலி, என் கணவர் இப்படி, அவருடைய ஜொப் இது, என் பிள்ளை இப்படியான பெருமையான வேலையை செய்யறாங்க, பாராட்டப்படுறாங்க. இந்த ரெண்டுலையும் தான் எங்களை வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான், மறுமையில இந்த ரெண்டாலையும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. மறுமையில இந்த ரெண்டாலையும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளையில பணம், செல்வம், உங்களோட பிள்ளைகள் எந்த பிரயோசனத்தையும் தரமாட்டான். யாரும் உள்ளத்தை கல்வை சரி பண்ணிக்கொண்டு வராங்களோ, உள்ளத்தில் அல்லாஹ்வோட நம்பிக்கையை நினைச்சுக்கொண்டு வராங்களோ, உள்ளத்தில் ஈமான நினைச்சுக்கொண்டு வராங்களோ, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய நம்பிக்கைகளை கலைஞ்சிட்டு வராங்களோ, இவங்க மறுமையில தப்புவாங்க. இன்னொரு ஆயத்திலும் அல்லாஹ் சொல்றாங்க, وَمَا أَمْوَالُكُمْ وَلَا أَوْلَادُكُمْ بِالَّتِي تُقَرِّبُكُمْ عِندَنَا زُلْفَى. உங்களுக்கு இருக்கிற பணம், சொத்து, செல்வங்கள், உங்களோட பிள்ளைகள், இதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற இயலாது. இதை வச்சு கொண்டு நீங்க ஒன்றும் சாதிக்க இயலாது. இல்லா மன் ஆமன வஅமில ஸாலிஹா, யாரிடத்துல கல்வி நிறைய ஈமானும் உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற சாலிஹான் அமலும் நடக்குதோ அவங்களை தவிர, ஈமான் சாலிஹான் அமலை கொண்டுதான் ஆகிராவில் அல்லாஹ்வை நெருங்கியும். ஆகவே ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்கள் எல்லாருக்கும் பெரிய தேவை. துனியால முதலாவது என்னென்றா உள்ளங்களை சரி பண்ணிக்கணும். உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறார். அல்லாட இடமே உள்ளந்தான். அல்லாட இடம்டா அல்லாஹ் பார்க்கிற இடம் உள்ளந்தான். நாங்க ஒவ்வொரு வேலையும் செய்யற நேரம் மக்கள் எங்களோட உடம்பை பார்க்கணும், எங்களோட வேலையோட அழகை பார்க்கணும், எங்களோட வேலையோட திறமையை பார்க்கணும், எங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்க்கணும். அல்லாஹ் சொல்ல, எனக்கு அதை பற்றி தேவையே இல்லை, நான் பார்க்கிறேன். உங்களோட உள்ளத்தில் அந்த நேரம் என்ன இஹ்லாஸ் எனக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க.
ஆகவே கல்வை தூயப்படுத்துறது, கல்வை அல்லாஹ்வோட தொடர்படுத்துறது, இது இந்த உலகத்தில் ஆகப்பெரிய தேவையாய். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தை தூய்மைப்படுத்திருந்தா என்ன? அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வேலை. உடுப்ப துப்புரவு பண்ண தெரியும், துப்புரவானா கண்ணுக்கு தென்படும். கூட்ட துப்புரவு பண்ணினா கண்ணுக்கு தென்படும். ரோட்டை துப்புரவு பண்ணினா கண்ணுக்கு தென்படும். தோட்டத்தை துப்புரவு பண்ணினா கண்ணுக்கு தென்படும். கல்வை துப்புரவு பண்ணினா இல்லையா, சுத்தமா இருக்குதா, காடா இருக்குதா, அசிங்கமா இருக்குதா, எப்படி விளங்குறது? கல்வத்து புற பண்றதுக்குள்ள அடையாளங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. அதுல முன்பின்னாக சொல்லினான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் சேர்த்து சொன்னான், ஈமான் எந்த நாளும் ஒரு மட்டத்திலே ஈக்காது. ஈமான்ட தாகம், ஈமான்ட பசி, ஒருத்தருக்கு ஈமான் வந்தா வரக்கூடிய அமல்கள தாகம், சுன்னத்துடைய தாகம், ஃபர்லுடைய தாகம், அல்லாஹ்வுடைய முஹப்பத், இது எந்த நாளும் ஒரே மட்டத்தில் இருக்காது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புதுப்பிச்சு கொண்டே இருங்க. போனு கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கொண்டிருக்கிறார், முடிய முடிய பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் கல்வுக்கு சார்ஜ் அடிச்சு கொண்டே இருக்கணும், புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். எந்த நிமிஷத்துல இறங்கி இஸ்லாத்துக்கு வெளியிடங்களை கொண்டு போய் திரும்ப தெரியா, இஸ்லாத்துல இல்லாததை பேச வச்சிருமோ தெரியா, ஈமானில இல்லாததை நம்ப வச்சிருமோ தெரியா, அல்லாஹ் வெறுக்கிற வேலையை செய்ய வச்சிருமோ தெரியா, இஸ்லாத்துல பவுண்டரிக்கு வெளியில எங்களை கொண்டு போய் திரும்ப தெரியா. அதனால சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், ஈமான புதுப்பிச்சு கொண்டிருக்கீங்க. ஒரு தடவை புதுப்பிக்கிறது அல்ல, ஜத்திது அந்த அம்ரு இஸ்திம்ரார காட்டுதான். இஸ்திம்ரார்டா புதுப்பிச்சு கொண்டே இருக்கீங்க. ஜத்திது ஈமானக்கும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப நுஜத்திது ஈமானனா, ஈமான புதுப்பிக்க சொல்றீங்க, ஈமான புதுப்பிக்கிறதுக்குள்ள வழி என்னன்னு கேட்டான். புதுசா இருக்கிறது, ஈமான புதுப்பிக்கிற சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் ஈமான புதுப்பிக்கிற முறை என்ன. எனக்கு வெளிரங்கமா விளங்குறது என்னண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லிக் கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாரும் அதுல கருத்து அப்படித்தான் விளங்குறான். வெறுமனே வார்த்தையை மட்டும் உச்சரிக்கிறதால நன்மை கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதால ஈமான் புதுமை அடையுமா? வார்த்தையை சொல்றது தானே அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினாங்கடா, அதல்ல முழுமையான கருத்து. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை பேசுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து என்ன? ரப்ப கொண்டு மட்டும்தான் எல்லாம் ஆகும், ரப்ப கொண்டு மட்டும்தான் எல்லாம் ஆகும். தெய்வம் என்ற சக்தி உலகத்தில் யாருக்கும் இல்லை, உலூஹியத் யாருக்கும் இல்லை, அது இருக்குது அல்லாஹுக்கு மட்டும்தான். மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க வேற வேற வஸ்துக்களுக்கும் அல்லாஹ்வோட வேலையை செய்யணும், அவங்களுக்கு செய்யலான்னு பேசுங்க. அவன் சும்மா ஒட்டவில்லை, அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும் என்று வரும். இத பேச பேச உங்களோட கல்வியில ஈமான் அதிகரிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த 1000 2000 4000 சொல்றது மட்டும் இல்ல, அதையும் சொல்லுங்க நன்மை கிடைக்கிறதுக்கு. ஆனா அங்க எதிர்பார்த்த வேலை ஈமான் புதுப்பிக்கப்படணும். உங்களை ஈமானுடைய போர்டருக்கு வெளியில செய்தான் கொண்டு வைத்திடக் கூடாது, நப்சும் ஹவாவும் கொண்டு வைத்திடக் கூடாது. அதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமைய ஒவ்வொருத்தரும் மற்றவர்கிட்ட பேசுங்க. பேசுறதுக்கு பேரு தாவத் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுக்கிறது. ஒரு பெண் இன்னொரு இடத்துல பேசினா பேசின பெண்ணோட உள்ள புதுமையாகும். எங்களுக்கு மட்டுமல்ல ஈமான் குறையுது, ஈமான் குறைகிறது எங்களுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்ட மூஞ்ச பார்த்து கொண்டிருந்தாலே ஈமான். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல.
அல்லாஹ்வுடைய ரசூல்ல மூஞ்ச பார்த்து கொண்டிருந்த ஈமான். அது ஒரு கரண்ட். ஒருத்தர் எப்படி சஹாபி ஆகுறது? சஹாபி என்றா யாருன்னு கேட்டா என்ன விளக்கம் சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போயிட்டு ஒரு செகண்ட் இருந்துட்டு வந்தா சஹாபி ஆகிடுவாங்க. ஒரு செகண்ட் இருந்தா போதும். பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்கணும்னு அவசியமா இருந்தா கண் தெரியாத சஹாபியாக பார்க்க தேவையில்லை. ரசூலுல்லாஹோட ஒரு நிமிஷம் இருந்துட்டு வந்தா போதும். சஹாபிக்கு பிறகுள்ள பதவிதான் தாபிஈ. சஹாபிய கண்டவர்களுக்கு தாபிஈ என்ற. ஆனா தாபியாக எப்படி? சஹாபியில முன்னுக்கு ஒரு நிமிஷம் நின்றுட்டு வந்தா தாபியாக அவரோட கூட காலம் நீந்திக்கணும். தாபியோட இருந்தவருக்கு சொன்ன தபவு தாபிஈ அவரோடு இன்னும் கூட இருக்கணும். முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ்வோட மட்டும் ஒரு செகண்ட் இருந்தாலும் சஹாபி ஆகிறாங்க. தாபிஈன்கிட்ட நீண்ட நாள் ஈக்கணும் வச்சிருக்குது. என்ன வித்தியாசம் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வோட முன்னால இருந்தா வரக்கூடிய ஈமான வெளிச்சம் இருக்குது, மற்றவங்கள முன்னால் ஈமான வராதா. அதோட அலாதியான கரண்ட் உண்டது, அலாதியான கரண்ட். ரசூலுல்லாஹ் முன்னால இருந்தால ஈமான்டா காலையிலே மாலையிலேயும் அவங்க பேசுற பயான கேட்கறதுல எப்படி ஈமான் வந்தீங்க? ரசூலுல்லாஹ் பின்னால தொழுகிறவங்களுக்கு ஈமான் வளருங்க. ஏன் அவங்க ஓதுற கிராத்து பசந்துக்கல்ல ஹிதாயத்து கிடைக்கணும்னு கவலையில தான் ஓதுவாங்க. கிராத்தும் ஹிதாயத்தவங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கே கொஞ்சம் பள்ளிக்கு வெளியில போனோம்னு ஈமான் சாட சரியில்லை. சரிஞ்சொன்ன அவங்க முதாக்கரா செஞ்சு கொள்றான். ஈமான பணியை விட்டுறப்படாது, ஈமான் கீழே பைத்து விடப்படாது. நாங்க எங்களுக்குள்ள அல்லாஹ்வுடைய பெருமையை பேசி ஈமான உயர்த்தி கொள்வோம். யாரு பேசிக் கொள்றாங்க? சஹாபாக்கள்ல உருவான முஃப்தி சாப் முஆத் இப்னு ஜபல். இவரை பத்தி புகாரி ஷரீஃபில் எழுதப்பட்டிருக்குது. திடீரென்று ஒரு சஹாபிய கையை பிடித்து சொல்வாராம், இஜ்லிஸ் பினா நூமின் சா, இனே உட்காருவோம், கொஞ்ச நேரம் ஈமான பத்தி முதாக்கரா செஞ்சு பேசி எங்களை ஈமான கூட்டிக் கொள்வோம். முஃப்தியில ஈமான் குறையுதுண்டா, அதுவும் ரசூலுல்லாஹ் விட்ட ஓதின முஃப்தியில ஈமான் குறையுதுண்டா, மதீனாவில ஈமான் குறையுதுண்டா, அவங்க இருந்து பேசி ஈமான கூட்டுறாங்கன்னா 1400 வருஷத்துக்கு குறைக்கிற நாங்க எவ்வளவு செய்யும்? எங்கட ஈமான் எவ்வளவு கூடும்? எங்கட ஈமான் எவ்வளவு கூடும்? தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் கபரு போனும். யாரு கபரு போ ரெடி என்றா, யாரு மௌத்தாக ரெடி என்று கேட்டா எவருமே ரெடி இல்லை. இன்னும் சாமான்களை தயாரிச்சில்ல. கபரு கொண்டு போறதுக்கு பேக் கணக்கில் கட்ட தேவையில்லை, லொரி கணக்கில் சாமானே தேவையில்லை. கபரு கொண்டு போகணும் ஈமானே மாமலே, அங்க வேற ஒரு சாமனு கொண்டு போயிடலாம். கவனுக்குள்ள உங்களோட தங்கமெல்லாம் வச்சு அனுப்பலாம். ஹராம் அப்படி வச்சு அனுப்புறது ஹராம். மசாலா கேட்கிறாங்க, உம்மா ஓதி வந்த குர்ஆன் ஷரீஃப் அதை கஃனுக்குள்ள வச்சு அனுப்புவாங்க. ஃபத்வா எழுதிக்கிறாங்க, குர்ஆனை செய்த கண்ணிய குறைவான வேலை, கஃனுக்குள்ள அப்படி குர்ஆனை வச்சு அனுப்பலாம். கஃனுக்குள்ள வைக்கிறதுல கல்வுக்குள்ள வச்சு கொண்டு போகும். கபரு சாமான் கொண்டு போகணும், உள்ளத்தில வச்சு ஈமான கொண்டு போங்க, அமலை கொண்டு போங்க, தொழுகையை கொண்டு போங்க, ஜிக்ரை கொண்டு போங்க, துஆவை கொண்டு போங்க, ஃபர்தாவை கொண்டு போங்க, அஜ்னபி வஹரம் வேண்டதை கொண்டு போங்க, கணவனுக்கு வழிபட்ட நன்மை எடுத்துக்கொண்டு போங்க, பிள்ளைகளோட பொறுமையாக வழிகாட்டல்கள் எடுத்துக்கொண்டு போங்க, பிள்ளைகளை ஓத வச்சதுக்குரிய கூலி எடுத்துக்கொண்டு போங்க, வீட்டுக்கு வெளியில போகாம பொறுமையா இந்ததனுடைய நன்மை எடுத்துக்கொண்டு போங்க. நிறைய சாமணிக்கு கொண்டு போகும். அதெல்லாத்தையும் ரெடி பண்றதுக்குள்ள சக்தி தான் ஈமான் சக்தி. ஈமான் சக்தி
இந்த ஜமான்ல வேறொன்றையும் பேசவே தேவையில்லை. உலகத்தில் மிஞ்சியுள்ள நாட்களை சந்தோஷமா கழிக்கிறது, தைரியமா கழிக்கிறதுக்கு ஒத்தரு தேவையான ஆயுதம் ஈமான் ஆயுதம் தான். வேறொன்றும் இல்லை. மற்றத்தை பிடிச்சவங்க எல்லாரும் பிடிச்சவங்க எல்லாரும் மற்றவங்களை பார்க்கறதுக்கு படம் போல இருக்குது. அவங்களோட வாழ்க்கை அழிஞ்சு முடிச்சு கவலைகளையும் சண்டைகளையும் அடித்தடிகளையும் வாழ்க்கை வீணாகிறத்திலையும் நோய்களையும் நொம்பலத்திலையும் காலத்தை அநியாயமாக்கிட்டோம் வேண்டும். அப்படித்தான் போகுது. அடைஞ்சது ஒண்ணுமே இல்லை. ஒரு இமாமிட்ட கேட்டாங்க, துனியாட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2 வரியில சொல்லி முடிச்சாங்க. அவர் சொன்னாரு, நீங்க துனியாவில 2 புறம் வைக்க உங்களுக்கு எங்களுக்கும் தான். ஒன்றைக்கு இவ்வளவு காலமும் நீங்க வாழ்ந்து முடிஞ்சது. உங்களோட வயசை எடுத்து பாருங்க. ஒருத்தருக்கு இப்ப வயசு 40, இன்னொருத்தருக்கு வயசு 50, இன்னொருத்தருக்கு வயசு 25, இன்னொருத்தருக்கு இப்ப வயசு 18. அதெல்லாம் கழிஞ்சு முடிஞ்சது தானே. கழிஞ்சு முடிஞ்ச நாள்களை பத்தி எப்படி ஒரு இடத்துல யோசனை பண்ணி பாருங்க. ராவு படுத்தொழும்பி மனாக்கண்டமா இருக்கும். கழிஞ்சு முடிஞ்ச காலம் எல்லாம் கனவு போல. அது 2 வயசுல இப்படி இருந்தனே, உம்மாவோட இப்படி இருந்தனே, 4 வயசுல தாத்தா நானும் இப்படி போனோமே, 5 வயசுல ஸ்கூல் போனோமே. ராவு பெரியோரு கனவுன்னு கண்டுட்டு காலையில யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். இது போலதான் உங்களோட போன நாள் எல்லாம். அவர் சொன்னார், உங்களோட 2வது பகுதி இருக்குது கழிக்க போற நாள். அது எத்தனை நாள் ஒருத்தருக்கும் தெரியா. அது வெறுமனே எதிர்பார்ப்பு. இப்படி நடக்கலாம், கேரண்டியும் இல்லை. கடந்து முடிஞ்சது மனாம், கனவுடைய நாட்கள். நடக்கிறதை எதிர்பார்த்திருக்கிறது வெறும் அமானி, கற்பனைகள். கனவுக்கும் கற்பனைக்கும் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னொரு தாபீயிட்ட கேட்டாங்க, பாருங்க, அவங்க உலகத்தை புரிஞ்சிக்கிற புரிதல். நாங்க எவ்வளவு படிச்ச எங்களுக்கு இன்னும் புரியல. நாங்க நினைக்கிறோம் நாங்க தான் இந்த ஜமான் இந்த காலத்துல உலகத்தை பெரட்டினவங்க, உலகத்தில் என்னமோ கிழிச்சிட்டோம் நினைக்கிறோம். ஒரு மண்ணும் இல்லை. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மண்ணும் இல்லை. தேவையான ஒன்றும் தேடில்லை. உடுத்ததெல்லாம் குப்பையில, திண்டதெல்லாம் டாய்லெட்ல, ஒன்றுமே தேடில்லை. அவர்கிட்ட கேட்டாங்க, துனியாண்டா என்ன, ஆசிராண்டா என்ன? அவரும் 2 வரியில பதில் சொன்னாங்க. அவர் சொன்னார், துனியாண்ட என்ன தெரியுமா ராஜா? துனியா தாரு அஷ்கால். துனியால் எல்லாமே பிஸி. நாட்டையும் கேட்டுப்பாங்க, டைம் இல்லை. அடுத்த வேலை ஓடணும். எல்லாருடைய மனசு அடுத்த வேலை பீக்கும் ஓடணும். முடிஞ்சோன்னே போறாங்க, முடிஞ்சோன்னே போறீங்க. இப்படி உங்களுக்கு மட்டுமல்ல, துனியாவில் இருக்கிற 800 கோடி பேருக்கும் அடுத்த வேலைக்கு. இந்த வேலை மௌத்தாங்காட்டி நிற்கும். துனியா தாரு அஷ்கால். துனியா சோழிகள் வேலைகள் நிறைஞ்ச ஊர். மௌத்தானுடனே இந்த ஸ்டெப் முடிஞ்சிடும். இந்த கேட்டகரி அப்படி முடிஞ்சு. அதே போல பிஸி இல்லை. கடையும் இல்லை, வீடும் இல்லை, கிச்சனும் இல்லை, வயலும் இல்லை, சாப்பாடாக்க தேவையில்லை, பிஸி முடிஞ்சு. புள்ள தூக்க தேவையில்லை, எல்லா விஷயமும் முடிஞ்சு. மௌத்தானத்தை போற வேற தலைப்பு. அங்க தலைப்பு என்ன தெரியுமா? தாருல் அஹ்வால், திடுக்கம், பயத்துடைய ஊடு. அல்லாஹ் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன செய்வானோ தெரியா. பயந்து கொண்டேதானா கபரு போகும். மஹ்ஷர்ல எழும்புறதும் பயத்தோட, மஹ்ஷர் மைதானத்தை திரிகிறதும் பயத்தோட. இந்த 2 கட்டத்தை முடிஞ்சதுக்கு பின்னாலதான் நாங்க சொல்ற அந்த உண்மையான உலகத்துக்கு போவோமா. தாருல் கரார், நிலையான இடம். ஒன்று அது சொர்க்கமாய்க்கும், அல்லது அல்லாஹ் பாதுகாக்கவும் நரகமாய்க்கும். அப்படின்ற எங்களுக்கு மிச்சம் வைக்குது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கல்வுக்குள் இறக்கிறது மட்டும்தான்.
சஹாபாக்கள் ஆண்கள பெண்கள உள்ளத்துல அல்லாஹ்வோட நம்பிக்கை இறக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் இறக்கி போட்டு இடக்கட சோதிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற காலத்துல அவங்களும் சோதிக்கிறார். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிமுன் தான் மும்தஹினுன் தானா. முஅல்லிம்னா ஈமான படிச்சு கொடுக்கிறதும் அவங்க தான், ஈமானுக்கு பரீட்சை எடுக்கிறதும் அவங்க தான். திடீர்னு ஒரு சஹாபியை பிடிச்சு கேட்பாங்க, காலையில் ஒழும்பச்சல்ல எப்படி இருந்துச்சு, கைஃப அஸ்பஹ்த, எப்படி என்றா ஹெல்த் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறல்ல, சீனி கூடையா, ஹார்ட் வந்துச்சா, கொலஸ்ட்ரால் கூடையா, இந்த கேள்வி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட கல்ப பத்தி, காலையில இரவு சில மணித்தியாளர்கள் தூங்கிட்டு எழுமிக்கிறீங்க, உள்ளம் எப்படி இருக்குது? சஹாபி பதில் சொல்றாரு, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன், உண்மையான முஃமினாகத்தான் காலை அடைந்தேன். தூங்கினாலும் ஈமான்ல குறையில்லை அவருக்கு. காலையில் எழுமிக்கிறார் மூமினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பார்த்தாங்க, உண்மையான மூமின்னு சொல்றீங்க, எப்படியான ஒரு ஃபீலிங் வருது உங்களுக்கு? சொன்னார், யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத் ரூஹை எடுக்க வந்த போல இருக்குது, அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் போல இருக்குது, சொர்க்கம் என்ன முன்னால் நிற்கிறது போல இருக்குது, நரகத்துக்கு மேல நிக்கிற போல இருக்குது, சிராத்தர பாலத்துக்கு மேல நிக்கிற போல இருக்குது, அல்லாஹ் விசாரணைக்கு என்ன எடுக்க போறான் போல, இப்படி ஒரு உணர்வு என்ன கல்வி நிற்குது. எங்களிட காலையில இருந்து கேட்டா அப்படி வார ஒன்று சரி வருதா? ஒன்று சரி வருதா? நாங்க என்ன நாவால சொல்ற, நாங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தானே. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இந்த சஹாபாக்கள் அவங்களோட முறை வேறையப்ப, அவங்களோட உள்ள வேற மாதிரி இல்லை இன்னைக்கு, எங்கட உள்ள இன்னொரு மாதிரி இருக்குது. எங்கட உள்ளங்கள்ல, எங்கட உள்ளங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, உள்ளத்துல அல்லாஹ் படைத்த வஸ்துக்களுடைய நம்பிக்கை இறங்கிக்குது. அதனால அல்லாஹ்வோட நம்பிக்கை அந்த வேகத்தில் இறங்குது இல்லை. ஒரு இடத்துக்கு ஒரு சாமன் தான் இறங்கணும், ஒரு போத்தல்ல ஒரு சாமனை தான் போடுறோம், ஃபுல்லா போடுறா, அல்லது அடுத்ததால குறைச்சிட்டு தான் இன்னொன்று போடுறோம். ஈமான் உள்ளத்துக்கு வந்தா துனியாவோட முஹப்பத் குறையும், ஈமான் குறைஞ்சா துனியாவோட முஹப்பத் கூடும். இந்த ரெண்டு தான் மாறி மாறி உள்ளத்துக்கு வர. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஏற்படுத்தினான். அவங்களுக்கு கொடுத்த பயிற்சிக்கு, சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சி, அவங்களுக்கு கொடுத்த பாடம், ஈமான படிக்க செல்ல பாடம் படிக்கணும். பின்னால ராவுக்கு ஸ்கூல் பிள்ளைகள் வந்து வீட்டுல பயிற்சி செய்வாங்க. இது மாதிரி சஹாபாக்களுக்கு மக்கால 13 வருஷம் பாடமும் பயிற்சியும் நடந்துச்சு. என்ன பாடம்? அவங்க பேசின அல்லாஹ் பத்தினா, அல்லாஹ் பத்தி பேசினான், ஆம்பளை பொம்பளை. இத பேசின உடனே என்ன கிடைச்சது? காது நிறைய ஏற்றி, உடம்பு நிறைய ஆடி. எல்லாரும் கிடைச்ச முதலாவது பட்டம் என்ன தெரியுமா? பைத்தியக்காரங்க, மஜ்னூன், வேற வெட்டி இல்லாதவர்கள், உலகம் தெரியாதவர்கள், முட்டாள்தனமான ஒரு சிந்தனையை சுமக்கிறவங்க. இதான் பேச்சு கிடைச்சது, காது நிறைய ஏற்றி. சில குடும்பங்கள் பார்க்க கேட்க ஆள் இல்லாத குடும்பங்கள் போட்டு வதச்சாங்க. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பமா வச்சு தண்டிச்சாங்க. அவங்களோட உம்மைதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா புள்ளகள முன்னுக்கு வச்சு உம்மா கொண்டாங்க. அம்மார் அவங்களோட மகன் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சகோதரன் இருந்தாங்க.
புள்ளகளும் கணவனும் பார்த்து கொண்டிருக்க மனைவியை கொண்டான். ஈமானுக்காக முதலாவது உயிரை கொடுத்த பெண்மணி தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. வாப்பட கால் ரெண்டையும் 2 ஒட்டகத்துல கட்டி 2 திசையில விரட்டினான். என்ன நடந்திக்கும்னு தெரியும். ஒரு ஒட்டகம் அங்களோட பாக்குது, இன்னொரு ஒட்டகம் இன்னலோட பாக்குது. என்ன நடந்திக்கும்? புள்ளகள் அழுகுறாங்க. அல்லாஹ் ரசூல் அந்த இடத்தால போறாங்க. அவங்களுக்கு வேற என்னதான் சொல்றதுக்கு? அவங்களுக்கும் பேச விடுறல்ல, அவங்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல், அவங்களுக்கும் அடி, அவங்களுக்கும் பைத்தியகார பட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர ஒரு வார்த்தை தான் சொல்லிடும். அவங்களால வேற எதுவுமே சொல்லல. அந்த குடும்பத்தை பார்த்து ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறாங்க, சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. யாசிர் குடும்பமே பொறுமையாக இருந்துக்கோங்க, உங்களை வாக்களிக்கப்பட்டிருக்கிற இடம் சொர்க்கம். ஈமான் பாடத்தை படிச்ச குடும்பம் இது. ஈமான் பாடத்தை படிச்ச குடும்பம். இன்னொரு குடும்பம் போறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சுஃபியான் மனைவி மகள். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை இல்லாம கொண்டு மனக்கோட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். வெளியூர்களுக்கு போயிட்டு இஸ்லாத்துக்கு எதிரான தீவிர பிரச்சாரம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை இல்லாமலா கொண்டு ராவுபால் முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மகளுக்கு ஹிதாயத் கொடுத்தார். ஏலாம என்ன செஞ்சா, மக்காவோட நிலைமையை தாங்கிக் கொள்ளையிலாம அங்கிருந்து தப்பி ஹபஷாவுக்கு போய்த்தாங்க. ஹிஜ்ரத் மக்காலிருந்து எத்தியோப்பியாவுக்கு. ஏன்னா ஒரு செய்தி கிடைச்சது, ஹபஷாவுடைய மன்னர் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று 80-90 குடும்பம் ஹிஜ்ரத் போய்த்தாங்க. அதில் அபூ சுஃபியான் மகளும் போய்த்தாங்க. அங்க போன போது ஒரு புள்ள கிடைச்சது. புள்ளையோட பேர் ஹபீபா. அதனால அவருக்கு ஹபீபாட உம்மான்னு பேர் வந்துச்சு, உம்மு ஹபீபான்னு. இல்லைன்னா அவட பேரு ரம்லா. உம்மு ஹபீபான்னு பட்டம் வந்துச்சு. அங்க போன கொஞ்ச நாளையில மாப்பிள்ள மௌத்தா போயிட்டாரு. எப்படி சோதனைன்னு பாருங்க. வெறும் ஜோடாக போனவங்க வெயிட்டிக்கு வேற ஒன்றுக்கும் இல்ல. 4000-5000 தேடவில்லை, 2 லட்சம் 3 லட்சம் தேடுறதுக்கு இல்ல, பட்ட படிப்புக்கு இல்ல. கிடைச்ச ஈமான் மக்காவில் இருந்தா தார தண்டனையை தாங்க இயலாம இதை கொடுத்துட்டு மௌத்தாயிருவோம்னு பயம். அந்த கொஞ்ச வெளிச்சத்தையாவது எங்கேயாவது போயிட்டு பாதுகாத்துக் கொள்வோம் என்றுதான் ஹபஷாவுக்கு போயிட்டிருக்கிறாங்க. அங்க போனா மாப்பிள்ளை மௌத்து. எப்படி ஹாலாத்துன்னு பாருங்க, எப்படி ஹாலாத்துன்னு பாருங்க. அவங்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களோட நிலைமை என்ன? மக்காட பெரிய குடும்பம், நீங்க அபூ சுஃபியான் குடும்பம், குடும்பத்தை ஒதுக்கிட்டு இந்த தீனுக்குள்ள நுழைஞ்சீங்க, பின்னால ஊரை துறந்தீங்க, இப்ப வந்தா கணவனை எல்லாம் எடுத்துட்டான், நீங்களும் குழந்தை மட்டும். சுபஹானல்லாஹ். அந்த காலத்தில் இந்த பொம்பளைகள் சொல்லுவாங்க, இந்த ஜமான்ல இருக்கிற 100 ஆம்பளை விட பலமா. எதுல பலம்? உடல் வலிமை அல்ல, மன வலிமை. மன வலிமை ஈமான் பலம். அவ சொல்றா, கணவன் மௌத்தானத்தால நான் தனிச்சுட்டேன் நினைக்க வாடும். ஹதரத் மூசாவுடைய வார்த்தை என் தலையில ஓடிக்கொண்டிருக்குது, அதைத்தான் நான் சொல்லுவேன். நைல் நதி முன்னால இருக்குது, பின்னால பிறவுண்ட பட வருது. முன்னுக்கு ஓடினா மூழ்கி மௌத்தாக வேண்டி வரும், பின்னால திரும்பினா பிறவுண்ட படைகள் வெட்டி கொள்ளுவாங்க.
இப்ப எல்லாரும் சொன்னாங்க மாட்டிக்கொண்டோம் மூசாண்டே. ஹஜ்ரத் மூசா சொன்னாங்க என்னோட இந்த ரப்பு இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறான். இன்ன மஅய ரப்பி சயஹதி, இந்த ரப்பு என்னோட இருக்கிறான். நீங்க நினைச்ச மாதிரி நாங்க நைல் நதியில மாட்ட போறோம் இல்ல, ஃபிரௌனிட்ட மாட்ட போறோம் இல்ல, ரப்பு என்னோட இருக்கிறான். இங்கிருந்து எப்படி தப்பி போகணும் இந்த ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். அதை உம்மு ஹபீபா சொன்னாங்க. அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். இன்ன மஅய ரப்பி சயஹதி, என் ரப்ப நம்பித்தான் என் வாப்பவையும் உம்மவையும் விட்டுட்டு இந்த தீனுக்குள்ள வந்தேன். என் ரப்ப நம்பித்தான் உலகத்துல சிறந்த நகரமான மக்காவை விட்டுட்டு வந்தேன். என் ரப்ப நம்பித்தான் என் கணவரோட வாழ்ந்தேன். இப்ப ரப்பு என் கணவரை எடுத்திருக்கிறான். ஆனா என் ரப்பு என்னோட இருக்கிறான். இன்ன மஅய ரப்பி சயஹதி. பொறுமை கொஞ்ச நாளைக்கு தான், கூலி நிறைய நாளைக்கு கிடைக்கும். அல்லாஹ் தார கஷ்டத்தை பொறுக்கணும் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள் பொறுத்தா அதுக்கு தரக்கூடிய கூலி இருக்குது, நிரந்தரமாக ருசிக்கு. பொறுமை என்ற கஷ்டப்ப கொஞ்ச நாளைக்கு பொறுத்தா, கஷ்டத்தை கொஞ்ச நாளைக்கு பொறுத்தா அதுக்கு வார கூலியை நிரந்தரமாக ருசிக்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன செய்தான்? ரசூலுல்லாவுக்கு மனைவியாகினான். உம்மு ஹபீபா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு மனைவியாகினான். அதுவும் சும்மாவல்ல, மதீனாவில் இருந்து ஒரு சஹாபிய தூதுவராக அனுப்பினாங்க. அவர் அபிசீனியா ஹபஷாவுடைய அரசரோட கலக்கிறார். திருமண விஷயத்தை உம்மு ஹபீபாவை கூப்பிட்டு விருப்பம் கேட்கிறாங்க. அவ யோசனை பண்ணி முடிவு கொடுக்கிறா. அந்த நேரம் அவருக்கு வலியாக இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. வலியாக இல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய அரசன் வலி ஹதீஸ்ல வந்திருக்குது. அஸ்ஸுல்தான் வலி வல்லா வலியலா. அந்த வகையில அபூ சுஃபியானுடைய அந்த மகளுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுக்கிறார். ஹபஷாவுடைய மன்னர் பொறுப்பாக இருந்து மன்னருடைய தரப்பால மகர் கொடுக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ், அரச மகர். எல்லாரும் சொன்னாங்க மாப்பிள்ளை மௌத்து, வாழ்க்கை அவ்வளவுதான். ஏன் வாழ்க்கை அவ்வளவு? நாடும் இல்ல, உம்மாம் இல்ல, வாப்பாம் இல்ல. இந்த காலம் மாதிரி பிளைட் ஒன்று போட்டு புஷன்னு போயிட்டு இறங்கலாம். பயணம் ஒன்று போறேன்னா எத்தனையோ மாசம் யோசிக்கணும், அதுக்குரிய ஆட்களோட சேரணும், பாதுகாப்பா போயிட்டு சேரணும். இதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம். வாழ்க்கை முடிஞ்சிட்டாங்க. ஆனால் ஈமான படிச்ச உம்மு ஹபீபா சொன்னா இன்ன மஅய ரப்பி சயஹதி, என் ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று அல்லாஹ் அரச மஹர் கொடுக்க வச்சு உலக அரசர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஆக்கினான். வாழ்ந்தா மதீனால, மரணித்து அடக்கப்பட்டா ஜன்னத்துல் பகீல. கனவிலே முத்தன் நினைச்சிக்க மாட்டான். அந்த ஜமான்ல இந்த பெண்கள் இப்படிதான். ஆக தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுக்கு சுவர்க்கம் போறதுக்கு லேசான வழி இல்லை, நரகம் போறதுக்கும் லேசான வழி. நவுதுபில்லா. சஹீஹ் ஹதீஸ் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபுஸ்ஸாக்கு ஃபின்னார். ஃபுஸ்ஸாக்குகள், பாவிகள் நரகத்தில் இருப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டா, யார் சொல்லா நீங்க ஃபுஸ்ஸாக்னு யார சொல்றீங்க? பாவிகள் சொன்னாங்க, யாரும் இல்ல, பெண்கள் தான் ஃபுஸ்ஸாக்கு. சஹீஹ் ஹதீஸ் சஹீஹ். நான் ஃபுஸ்ஸாக்னு சொன்னது பெரும் பாவிகள் சொன்னது பெண்கள். அவங்களா நரகத்திலேன்றீங்க, பெண்களா நரகம்ன்றீங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த பெண்கள் தானே எங்க உம்மமாரு, எங்க உம்மா பெண் தானே, எங்க உம்மமாரு, எங்கட மனைவிமாரு பெண்கள் தானே, எங்கட மகள்மாரு பெண்கள் தானே, எங்கட சகோதரிகள் பெண்கள் தானே, பாவங்களும் நரகத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அவங்கள 2 குறைபாட்டை பார்க்குறீங்க. இதான் எல்லாரும் அவதானிக்க வேண்டிய விஷயம். கல்விலிக்கிற ஈமான சரி பண்ணலைன்னா இந்த குறை நடந்ததிலும் எந்த நிமிஷத்திலே நடக்கீங்க. முதலாவது சொன்னாங்க 2 அடையாளம் சொல்றேன், அந்த 2ஐயும் பாருங்க, புஷ்டாக்கனதை புரிஞ்சு கொள்வீங்க. முதலாவது, எவ்வளவு கொடுத்தாலும் நன்றி செலுத்த மாட்டாங்க. ஹதீஸுடைய வார்த்தையை சொல்ற, நான் கெட்டி சொல்லல, ஹதீஸ்ல வார்த்தையை சொல்ற. எவ்வளவு கொடுத்தாலும் சுக்ரு செய்ய மாட்டாங்க. 2வது சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தா பொறுக்க மாட்டாங்க. சுக்குரும் இல்ல, சபுரும் இல்ல. சுக்குர் இருந்தா கணவனுக்கு நன்றியோடு நடப்பா, கொஞ்சம் தந்தாலும் பெரிசா தந்தன்னு நடப்பா, தராம இருந்தாலும் தந்தது போல பேசுவா, குறைய காட்டிக்கொள்ள மாட்டா. ஆனா ஈமான சம்பாதிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறதால எவ்வளவு கொடுத்தாலும் இல்ல 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 தரலன்னு மனசுக்குள்ளிக்குவாங்க. ஈமான குறைபாடு. 2வது, கொஞ்சம் சோதிச்சா. எப்படி சோதிச்சா? ஏதாவது நோயந்தம் கொடுத்தா, கடன்காரனானா, வீடு உடஞ்சிட்டா, பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் வந்துட்டா, வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாகிட்டா, முழு கவலையும் கொட்டிடுவாங்க. வாரவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா குறையும் என்ன தேவைக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அல்லாஹ் படைச்சதுலேயும் தண்ணியானு தராத மாதிரி பேசிடுவாங்க. சபரி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2ஐயும் வச்சுதான் சொன்ன பாவிகள். இந்த 2ஆலேயும் நிறைய பேர் நரகம் போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும் இல்லை. நரகத்துல காத்தும் பற்றப்படாது. நாங்க யோசிக்கணும் தெரியுமா, இந்த 2 தன்மையும் எதால வளரும்? எப்படி இந்த 2 தன்மை வளர்க்கலும்? சுக்குருள்ள பெண்ணாக எங்கட பெண்கள் எப்படி மாறலும்? சபருள்ள பெண்களாக எங்கட பெண்கள் எப்படி மாறலும்? அது எந்த வயல்ல நட்டுற மரம்? சுக்குர் என்றது எந்த வயல்ல நட்டலாம், எந்த தோட்டத்தில் நட்டலாம். சபர் என்ற மரத்தை எந்த தோட்டத்தில் வளர்த்தெடுக்கலாம். ஒரே ஒரு தோட்டம் தான் 2க்கும் வைக்குது. 2க்கும் தோட்டம் என்ன தெரியுமா? ஈமானுள்ள கல்வி. ஈமானுள்ள கல்வி. அந்த தோட்டத்தில் தான் இந்த மரம் எல்லாம் வளரும். அந்த தோட்டமே கூட உள்ளத்தில், உள்ளம்தான் தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் நன்றி என்ற மரம் வளரும், பொறுமை என்ற மரம் வளரும், வெட்கம் என்ற மரம் வளரும், மானம் என்ற மரம் வளரும், பாவத்தை பற்றி பயம் வரும், அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். எதைக்கு ஒரு கல்வில ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் இந்த ஜமான் ஃபித்னாக்கள் நிறைஞ்ச ஒரு காலம். எந்த நிமிஷத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியா, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியா. எதையும் எந்த நேரத்திலையும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காலம். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எஞ்சிய காலங்கள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வச்சுட்டு பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட இல்லை, ஆனா தேவையான தகவலை வச்சுட்டு பேசிக்கிறாங்க. நான் ஹுத்பாலே சொன்னேன், இப்னு மாஜாவில் இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? துனியால நீங்க நினைக்கிறீங்க, துனியால முன்னுக்கு பெருசா என்னமோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. விஞ்ஞானம் வளர்ந்துரும், பெருசா என்னமோ கட்டிடுவாங்க, இன்னும் டெக்னாலஜி வந்துடும், கருவிகள் வரையிலும் வார கருவி எல்லாம் உங்களுக்கு மண்டக்குந்தா தான் வரும். புதிய புதிய கருவிகள், டெக்னாலஜி வளர்றது நிம்மதிக்கல்ல, இருந்த நிம்மதியை கெடுக்க, இருந்த நிம்மதியை கிடைக்க. நாலு நாளே பிறகு வர வேண்டிய மெசேஜ் இன்றைக்கே வந்தா பிரச்சனை தானே.
4 நாளே பிறகு வந்தீங்கன்னா ஆரியம் வந்து வந்திக்கும், எங்களுக்கு வர ஆத்திரமும் குறையும். அடுத்த நிமிஷமே வந்தா நாங்களும் பொங்குறதாக. போனால வந்து முசீபத்துகள் உண்டாது, வரக்கூடாதது வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துட்டு சொன்னாங்க, லம் யபக மின துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன். உலகத்துல மிஞ்சி இருக்குது சோதனைகள் மட்டும்தான். சோதனை தானே மிஞ்சி, எல்லாமே சோதனை தான். தந்தவங்களுக்கு தந்திக்கு சோதிக்கத்தான், பறிக்கிறவங்கள்ட்ட பறிக்கிறான் சோதிக்கத்தான், சிரிக்க வைக்கிறான் சோதிக்கத்தான், அழ வைக்கிறான் சோதிக்கத்தான், தின்ன போடுறான் சோதிக்கத்தான், பட்டினி வைக்கிறான் சோதிக்கத்தான், ஆரோக்கியமா மூச்சு விட வச்சிருக்கிறான் சோதிக்கத்தான், நோயில ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கிறான் சோதிக்கத்தான். எல்லாமே சோதனை. லம் யபக மின துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன். அதனால்தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சில புத்திமதிகளை குர்ஆன்ல சொல்லி கொடுத்தார். வீடுகள்ல என்ன செய்யணும், நல்லொரு சமூகம் பெண்கள கையில இருக்குது, எதிர்கால சந்ததி வளருது பெண்கள மடியில, பெண்கள கையில. அவங்களுக்கு செய்திகள் போனா தான் பிள்ளைகளுக்கு அந்த தகவல் வரும். அதனால ஒரு அறிஞர் எழுதிக்கிறாரு, ஒரு கிதாப ஒரு பெண் வாசிச்சா அவட மாப்பிள்ளை வாசிச்ச மாதிரி தானா. சிலதை சொல்லி செயற்படுத்துவா, சிலதை சொல்லாமலே செயற்படுத்திக்குவா. ஆனா மாப்பிள்ளை வாசிச்சா பொம்பளை வாசிச்ச மாதிரின்னு சொல்லில. அவரு 100ல உண்ட சொல்லுவாரோ தெரியா, எங்களை வாசிச்சா அங்களை மறந்து, ஒரு கையில புஸ்தகம் அடுத்த கையில போனே அவங்களும் மறந்து. ஒரு பொம்பளை ஒரு கிதாப வாசிச்சா அவட மாப்பிள்ளை வாசிச்ச மாதிரியா, அவட புள்ளகள் வாசிச்ச மாதிரியா. நல்ல விஷயங்கள் அவங்களோட தலைக்கு கொடுக்கப்படும். அப்பதான் அவங்க தேவையான இடங்கள்ல பிள்ளைகளுக்கு அந்த மெசேஜ கொடுப்பாங்க. பிள்ளைகள உள்ளத்தில் அது பதிஞ்சு சென்றா வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் பிள்ளைகள் ஒரு வெளிச்சத்தோட தெளிவோடு இருப்பாங்க. அல்லாஹ் அதனால சொல்றான், நபீட மனைவிமார்களே, உங்களோட வீட்டில வாசிக்கப்படக்கூடியவைகளை நினைவு கூறுங்கள் என்றார். வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்கும். உங்களோட வீடுகள்ல ஓதப்பட வேண்டிய, உங்களோட வீடுகள்ல வாசிக்கப்பட வேண்டிய விஷயங்களை நினைவு கூறுங்க, முதாக்கரா செய்யுங்க. இது குறிப்பிட்ட கொஞ்சம் பேரு சொல்லல, ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு சொன்னான். கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களும் செய்யணும் என்றதுக்காக வீடுகள்ல வாசிக்கப்பட வேண்டியவைகள் என்று அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்லிக்கிறான். 2 விஷயத்தை சொல்லிக்கிறான். முதலாவது சொல்லிக்கிறான் குர்ஆன், இரண்டாவது சொல்லிக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஆயாத்தில்லாஹ் வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள். குர்ஆனை நீங்க வாசிங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் சக்திகளை பற்றி அந்த பெண்கள் அந்த வீடுகள்ல பேசுங்க. ஹிக்மானா சுன்னத்துகள், ரசூலுல்லாஹ் சுன்னத்துகளை பேசுங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், எந்த வீட்டில் இருக்கிற வாப்பாமார், எந்த வீட்டில் இருக்கிற உம்மாமார், சில வீடுகள் இருக்கும் வாப்பமார் இந்த வேலையை செய்வாங்க, கட்சோட தேவையோடு செய்வாங்க. ஆனா அதிகமான வீடுகள்ல உம்மமாரை கேள்வி இந்த வேலையை செய்ய. யாரு வீட்டில குர்ஆனை வைக்கிறாங்களோ, வீட்டில ஹதீஸ வாசிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பத்தி பேசுறாங்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பத்தி பேசுறாங்களோ, அந்த வீட்டில வளர்ற புள்ளகள்ல அல்லாஹ் 10 வகையான சிபத்துகளை ஏற்படுத்துவாங்க. 10 வகையான சிவத். நீ காபத்துல்லாவுக்குள்ள போட்டு வளர்த்தாலும் இந்த 10 சிவத்தும் வராது. சல்லி கொடுத்து வாங்க வைக்கிற சிவத்துகள் அடுத்த ஆயத்துல பயான் செய்யறாங்க. ஆம்பளை பிள்ளைகள் அவங்கள்டே வரும், பொம்பளை பிள்ளைகள் அவங்கள்டே வரும்.
இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத். புள்ளகளோட இஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஈமான் சீராகும், இபாதத் சீராகும், உண்மை பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு வரும், சதகா கொடுப்பாங்க, நோன்பு பிடிப்பாங்க, உண்மையாளர்களாக நடப்பாங்க, கற்புகளை பாதுகாப்பாங்க, நோன்பு பிடிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், மகத்தான கூலிகளை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சீங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துல எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெண்டும் தான் இருக்கு. கொண்டு அல்லாஹ்வுடைய பெருமையை பேசுறது, ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து கொண்டு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புள்ளகளை எப்படி வளர்த்தாங்கண்டா, அவங்களோட ஆசை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு கல்விமான் பேரை எடுக்கிறதல்ல, எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு மக்கள்கிட்ட பேரும் புகழும் எடுக்கிறதல்ல, முழு உலகத்திலே மீடியாவில் அவங்களோட பேர்கள் போறதல்ல. ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, ஏந்த புள்ளகளை அல்லாஹ் பார்க்கச்சல்ல சந்தோஷப்படணும், அப்படிப்பட்ட புள்ளகளாக வளர்க்கும். ஒரு பெண்ணை அல்லாஹ் பார்த்து எப்ப சந்தோஷப்படுவான்டா, அந்த பெண் வெட்கத்தோட இருக்கிறத பார்த்தா. ஒரு பெண்ணில் அல்லாஹ் விசேஷமா பார்க்கிற வெட்கம் இருக்கிறாங்க. நல்லா விளங்குங்க, இயலாமை வேற, வெட்கம் வேற. சிலவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க, மக்கள் அதுக்கு பேரு வச்சுக்க வெட்கம் என்று. அது வெட்கம் அல்ல, அது இயலாம. சிலவங்க ஆட்கள் முன்னுக்கு வர மாட்டாங்க, பெண்களே பெண்கள முன்னுக்கு வாரல, அல்லது மஹரமான ஆண்ட முன்னுக்கு வாரல, இதுக்கு சொல்ற வெட்கம் அல்ல. அதுக்கு பேரு வெட்கம் அல்ல, அது கூச்சம். வெட்கம் என்றது என்ன தெரியுமா? அது கல்வில உள்ளத்தில வார ஒரு சக்தி. அது ஒரு பெண்ணிட்ட இருந்தா அவ பாவத்துக்கு போக விடாம அது தடுக்கும். மஹரம் இல்லாத ஆணோட பேச விடாது, அவங்களோட கலக்க விடாது, அவங்களோட முன்னுக்கு போக விடாது, அவங்களோட தொடர்பு பட விடாது. பாவமே தள்ளும். உடல் உள்ள எந்த ஒரு உறுப்பும் அசைறதை பார்த்து யாரும் பாவியாக கூடாது. இந்த உணர்வு வரணும். இதுக்கு பேர் வெட்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மதீனா போனதுக்கு பிறகுதான் நபித்துவம் கிடைச்சவங்களுக்கு. போன உடனே பார்த்தாங்க, ஒரு இடத்துல மக்கள் கிணத்தால தண்ணி அள்ளுறாங்க, மிருகங்களுக்கு தண்ணி கொடுக்கிறாங்க, வரிசையா நிக்கிறாங்க. கட்சுல்லாக்கள் முன்னு போயிட்டு தண்ணி அள்ளி இருக்கிறாங்க. ரெண்டு குமரு புள்ளகள் நிக்குது, அவங்க தண்ணி அள்ளி கொடுக்க ஆள் இல்ல, வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. இவர் கேட்டார், என்ன நீங்க ரெண்டு பேரும்? எங்கட வாப்பா வயசாளி, வந்து கொலையில நாங்க வந்திருக்கிறோம். இவர் முன்னுக்கு போயிட்டு தண்ணி அள்ளி கொடுத்தாரு. அவங்க போயிட்டு வாப்பாட்ட சொன்னாங்க, பார்த்தா அது நபியுண்ட மகள்மாரு ரெண்டு பேரும். இப்படி ஒரு மனுஷன், கண்ணியமான மனுஷன், தண்ணி அள்ளி தந்துட்டு அவர் ஒரு ஒதுக்குப்புறமா போய் நின்றாரு. வாப்பா, நீங்க இவருக்கு கூலி கொடுக்கணும், கூலி கொடுத்து செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி தந்தார். வாப்பாக்கு நடக்கப்படி கேளாதே, அந்த மகளை அனுப்பினாங்க, அவரை கூட்டிட்டு வாங்க. அவ வந்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வாப்பா கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு, வாப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்றதுக்கு பக்கத்துல தான் போயிடுங்க. அவ வந்த ஸ்டைல அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கிறான். எப்படி வந்தாங்க? அல்லாஹ் பேசல, காதில நல்ல தொங்க காதுப்பு போட்டு, ரெண்டு கையிலையும் 4 காப்பு போட்டு, கால சலங்க போட்டு, நல்ல 2 உடுப்பு உடுத்து வந்தா. அப்படியா சொன்னா? ராணி மாதிரி வந்தா. இன்னைக்கு பெண்கள் எதையில காட்டிக்கொண்டு போறதுக்கு விரும்புறாங்களோ அதை பேசல. அல்லாஹ் எதை தெரியுமா பேசுறான்? அந்த புள்ள வந்துச்சு வெட்கத்தோடு என்றான். வெட்கத்தோடு சில தேவையில்லை, வந்தேன்னு சொன்ன போதும் தானே, கதை முடிஞ்சு. அவர்கள் ஒருத்தி வந்தாங்க, நடந்து வந்தா,
நடந்து வந்தான்னு சொன்னாலும் எங்களுக்கு போதும். வந்தேன்னு சொன்ன செய்தியை வழங்க. வந்தேன்னு சொன்ன செய்தியோட சேர்த்து அலஸ்ஹியா வெக்க நடையோட நடந்து வந்தான். அல்லாஹ் விரும்புறான், பெண்களிட்ட வெக்கத்தை விரும்புறான். ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க இந்த புள்ளங்களை மனைவிமார அல்லாஹ் கியாமத்தில அவங்கள இறக்க கண்ணோட பார்க்கணும்டா வெக்கத்தோட இவங்களை வளர்க்கணும். அப்படிதான் எல்லாரையும் வளர்த்தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு பாவிகள் விரும்புறாங்க நடு சந்தியில பெண்கள் நிக்கிறத, பாவிகள் விரும்புறாங்க பெண்கள் அழக காட்டிக்கொண்டு போறத. அதுதான் நாகரீகம், படிப்பு என்று காட்டுறாங்க, கட்ஸ் உள்ளவங்க என்று காட்டுறாங்க. சோ கபட்ல வைக்கிறது போல வச்சு பெண்களை விற்கிறாங்க. சுபஹானல்லாஹ், என்ன அநியாயம் நடக்குது. ஓநாய்க்கு ஆட்டோட இறக்கம் வந்த மாதிரி பெண்களோடு அவங்களுக்கு இறக்கம். ரோட்ல கொண்டு போய் தைப்பற்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இப்படி போறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறல்ல. ஹாக்கிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஒரு பெண்ணோட முஹப்பத் ஆகிறானா, அன்பு கொள்றான், பார்க்கிறதுக்கு சந்தோஷம் அடைகிறான். எந்த பெண் தெரியுமா? வீட்டு முத்தத்தில நிக்கிறவும் அல்ல, ரோட்ல நிக்கிறவும் அல்ல, வீட்டுடைய நடுவில நிக்கிறவ பார்த்து. ஃபீ கஅரி பைத்திஹா, வீட்டுல நடுவில நின்றா ஜன்னலால பார்க்கிறவனுக்கும் தென்படாது. அது சஹீஹ். வீட்டு நடுவில் நிக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் விரும்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கெட்ட செயல்கள் பாவங்கள் ஜீரோ. அந்த ஜமான் அனுமதி கொடுத்திருந்தாங்க, பரந்த தொழுகைக்கு பள்ளிக்கு வாங்க, வகை இறங்குது, செய்திகள் எல்லாருக்கும் போகணும், தொழுகையோட சட்டங்கள் அடிக்கடி மாறுறது, பள்ளிக்கு பொம்பளைகள் வந்தா தான் அவங்களோட சட்டங்களை விளங்கி பல காரணங்களை வச்சு பள்ளிக்கு வர சொன்னாங்க. அப்படி வர சொல்லிட்டும் சொன்னாங்க, வராம வீட்டில தொழுது கொள்றது அதை விட நல்லவன். அந்த காலத்தில் அல்லாஹ் சுஜூது செய்யறதுக்கே அப்படி வழி காட்டிக்கிறாங்கடா, அடுத்த நிலைமைகள் என்னன்னு பார்த்துக்கலாம். அதனால் எங்களுக்கு முன்னால் இருக்கு ரெண்டு தான். ஒன்று அல்லாஹ்வோட நம்பிக்கை உண்டாக்குறது, இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பின்னால் அப்படியே போறது. சுன்னத்துகளை எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு சுன்னத்துகளை பின்பற்றும். ஒவ்வொரு சுன்னத்தும் ஹிதாயத். இன்னைக்கு சுன்னத்துன்னா பாவம் போலாயி சுன்னத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்? சுன்னத்திற மகத்துவம் உள்ளத்தில் இல்லாததால, சுன்னத்தை பத்தி பேசுறது விட்டதால, ஃபத்வா கொடுக்கிறவர்களும் சுன்னத்து தானே என்று சொன்னதனால உள்ளத்தில் இருந்து சுன்னத்திற மகத்துவம் பேசிருச்சு. அதனால என்னோட வாக்கள் சொல்றாங்க, பரந்து மாதிரி வலியுறுத்தி சுன்னத்தை பேசுது. வித்திரு தொழுகிறது சுன்னத்தா பரலா? யாரிட கேட்டாலும் தெரியும், பரந்து தொழுக 5 தான். இங்கே வித்திரு தொழுகிறது சுன்னத். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை கேட்கிறாங்க, மாணவர் ஒருத்தர் வித்திரு தொழல, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்னு முஃப்லிஹ் அல் ஹம்பலி ஆதாபு ஷர்இய்யா என்ற கிதாபில் எழுதுறார். அஹ்மத் இப்னு சொன்னாங்க, யார் ஒரு ராவேல வித்திரு தொழலையோ அவர் ஒரு கெட்ட மனிதன். ரஜுலு சவ், கெட்ட மனிதன். எந்த அளவு கெட்டு போறாருன்னா, இஸ்லாமிய நீதிமன்றத்தில் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. லா துக்பலு ஷஹாதத்து. சுன்னத். எத்தனை நாள் வித்திரு தொழா முட்டிப்போம்? சுன்னத்து. ஹனஃபி மذஹப்ல வாஜிப், ஹனஃபி மذஹப்ல வாஜிப். பெரும்பான்மையான இமாம்களிட்ட சுன்னத், சுன்னத்து முஅக்கதா. அந்த சுன்னத்துக்கு கொடுத்த மதிப்பு தான் அது. மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாரசீக மன்னன். இன்றைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாதிரிதான், அன்றைக்கு ரோமும் பாரசீகமும் முழு பவரும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எஜுகேஷன் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எல்லா உலகமே கையில வச்சிருந்தாங்க. நினைச்ச நாட்டை வைத்து பிடிப்பாங்க. இப்படி ரஷ்யாவோட ஆபீசர்மார் வந்த மாதிரி கிஸ்ரா மன்னரோட ஆட்கள்ல வந்திக்கிறாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ரால
சுப்ரா போட்டு தின்றாங்க. சுப்ராவுல விழுந்த சாப்பாட்டை புறக்கி புறக்கி தின்றாங்க. என்னை தின்னா நாங்க என்னமோ என்னமோ பிச்சைக்கார மாதிரி இல்லையா, விழுந்த சோத்து மணிகளை புறக்கி தின்றார். அப்படித்தானே பாக்குற. ஒரு பெரிய மினிஸ்டர் ஒன்று வந்தீங்களா, பலாசபால் உள்ளத்துல வந்தாலே போதும், கிஸ்ரா வர தேவையில்லை. எங்கிறவங்க பிளேட்ல வைக்கிறது தின்ன மாட்டாங்க. சுப்பராவில விழுந்த உணவை புறக்கி தின்றாரு. அப்ப சில முஸ்லீம்கள் இருந்து சொன்னாங்க, சஹாபியே மிக்தாதே, பாரசீக மன்னர் ஆட்கள் பார்த்துக்கும் நிற்கிறாங்க, உங்களை கஞ்சன்னு தானே நினைப்பாங்க என்று சொன்னாங்க. என்ன பதில் தெரியுமா கொடுத்தாங்க மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு? அவடத்தில் உள்ளவங்களுக்கு அல்ல, பின்னால வார எங்கள் எல்லாரையும் கையால குத்தி எழுப்பி விட்டாங்க. கேட்டாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயில் ஹுமுகா, இந்த முட்டாள்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக இந்த ஹபீபுடைய சுன்னத்தை நான் விடுவேன். இது எங்கள் எல்லாருக்கும் படிச்சதுதான். இன்னைக்கு நாங்க அதைத்தானே செய்யறோம். எங்களுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க, இது கூட இப்படி பதில் சொல்லுங்க, சுன்னத்தை பார்த்து யார் சிரிச்சா சிரிக்கிற நீங்கள் முட்டாள்கள், என்ற ஹபீபோட சுன்னத் உங்களை விட பெருசு. இன்னைக்கு ஒவ்வொரு சுன்னத்தும் விடுபட்டு போகும். தஹஜ்ஜுடைய சுன்னத், லுஹாவுடைய சுன்னத். எத்தனை வீட்டுல லுஹா தொழுகிறாங்க? குறைஞ்சது 2 ரக்காத், நடுத்தரம் 4 ரக்காத். உலமாக்கள் ஹதீஸ் எடுத்து பார்த்துட்டு 3 சிறப்புகள் லுஹாவுக்கு எழுதிக்கிறாங்க. யாரு லுஹா தொழுகிறாங்களோ அது தொழுகிற எண்ணமும் மனசும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய விசேட தொடர்புள்ளவங்களுக்கு மட்டுமா. ஹதீஸ்ல வந்து லுஹா தொழுகி ஸலாத்துல் அவ்வாபீன், அல்லாஹ்ட்ட மீள்றவர்கள்ட்ட தொழுகிறது. முடியும் மீன்களுக்கு தான், ரப்பிட்டே எல்லா நேரமும் போறவங்க கேட்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த தொழுகை கிடைக்குமா. 2வது லுஹா தொழுகை சதகா. எங்க உடம்பில் இருக்கிற 360 முள்ளுகள் மூட்டுக்களுக்கு சதகா தர்மம் செஞ்ச கூலி. 3வது சிறப்பு லுஹா தொழுகையில கபூலியத்தான் ஒரு துஆ, துஆ முஸ்தஜாப். இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு முள்ளொடைஞ்சி கையொடைஞ்சி காலொடைஞ்சுன்னு போற உறுப்புகளை சதக்கா கொடுத்தா அல்லாஹ் பாதுகாப்பாட்டா. சுன்னத்தில்தான் அல்லாஹ் பாதுகாப்பு வச்சிருக்கிறான். சுன்னத்தில்தான் முஸ்லிமுடைய அழகு வச்சிருக்கிறான். சுன்னத்தில்தான் ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை வச்சிருக்கிறான். சுன்னத்தில்தான் இந்த பூமியிலே முஸ்லிம்களுடைய உயர்வை வச்சிருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான சுன்னத்து தான் மிஸ்வாக். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சுன்னத்து. ஆனா அல்லாமா சன்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய முஹத்திஸ், யமன்ல சன்ஆவில இருந்தவங்க சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்குது, நிறைய சஹாபாக்கள் மிஸ்வாக்க பத்தி ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆதாரமே தேவையில்லை, ஆனால் உம்மத்தில சுன்னத் விடுபடுது. சன்ஆனி எழுதுறார், இவ்வளவு ஹதீஸ் இருந்தும் மிஸ்வாக்குடைய சுன்னத்தை மக்கள் விடுறாங்க. ஆச்சரியமாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் கிளம்பினா மிஸ்வாக், வுது செய்ய முன்னால மிஸ்வாக், தொழுகைக்கு முன்னால மிஸ்வாக் சொன்னாங்க. உம்மத்து கஷ்டம் மட்டும் வரலையா, ஃபர்லாக்கி ஊட்டி பண்ணாங்க. ஒவ்வொரு வுதுவுக்கும் ஃபர்லாக்கி பண்ண இந்த புள்ளி வுது. குர்ஆன் ஓத முதல்ல மிஸ்வாக். எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள வர முதல்லையும் மிஸ்வாக் செஞ்சுதான் வருவாங்க. ஏன்? வாய் துப்பரவாய்க்கும். கணவன் மனைவி கிடையில முஹப்பத் வருவதற்கு அதுவும் ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆவும் இருந்துச்சு, பெரிய விளக்கம் அது. அதில் ஒரு துஆ கேட்டாங்க, கடைசியாக செய்யற அமல்களை, கடைசியாக என்னால வெளியாகிற அமல், நீ மிச்சம் விரும்புற அமல என் உடலால வெளியாக்கிட்டு என் ரூஹ எடு. وخير اعمالي خواتمها, خيرான அமல கடைசியாக என்னிடம் இருந்து எடுனா. உலமாக்கள் சொல்றாங்க, அமல் 2 ஜாதி இருக்குது. கௌலன், வாயால பேசுற அமலிக்கு துஆக்கள் ஓதல்கள், இன்னொன்னு உடலால செய்யற அமல்கள், ஃபியாலுடைய அமலிக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசியாக வாயால சொன்ன வார்த்தை
லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த நண்பர்களோடு நான் சேர போறேன், சேர்த்து இது துஆ கேட்டான். கடைசியா அல்லாஹ்வோட வார்த்தை உச்சரிச்சாங்க. கடைசியான அமல் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த நெஞ்சில சாஞ்சி கொண்டிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி கட்டம் எங்கட நானா வந்தாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவரோட கையில மிஸ்வாக் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் உத்து பார்த்தாங்க. எனக்கு விளங்கிச்சு மிஸ்வாக்கை தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு. நான் கேட்டேன், மிஸ்வாக் போடுமாண்டே, தலையால இஷாரா செஞ்சாங்க. பேசிக்கொள்ள இயலாத கட்டம். நான் மிஸ்வாக் எடுத்தா கொஞ்சம் உரமான மரத்தால் அந்த மிஸ்வாக் இருந்துச்சு. கொஞ்சம் சப்பி கடிச்சு கொஞ்சம் மென்று கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் அழகா மிஸ்வாக் செஞ்சாங்க. மிஸ்வாக் கையில இருக்குது, அப்படியே ரூபம் இருந்துச்சு. ஹதீஸ்ல இருக்குது, மிஸ்வாக் வாய துப்பரவு பண்ற கருவியும் நான், ரப்பட திருப்பொருத்தத்தை தேடித்தார கருவியும் நான். அஸ்ஸிவாக்கு முத்ஹரத்துல் லில் ஃபம் வ மர்லாத்துல் லிர். ஆகவே ஈமானின் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவோம். சுன்னத்தின் மூலமாக எங்களோட தீனை ஒளிமயமாக்கி அல்லாஹ்வுடைய தூதரோட கியாமத்தில் எழும்பி அவர்களோடு சேர்ந்து நாளை மஹ்ஷர்ல அந்த ரப்ப நெருங்குறதுக்கு முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்து பூர்த்தியான ஈமான்தாரிகளாக, பூர்த்தியாக சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் வாழ வைப்பானாக.